இஸ்ரேல் மற்றும் யுஎஸ் சேர்ந்து ஈரானை தாக்கியிருக்காங்க. இதுல ஈரான் சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்காருன்னு ஈரான் நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கு. இன்னும் சில அதிகாரிகள் இந்த ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஈரான் பதில் தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் ஆபரேஷன் லேர்னிங் லயன்னு சொல்லி ஈரானை தாக்கியிருக்காங்க. அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் பியூரின்னு சொல்லிட்டு ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு முன்னெச்சரிக்கை தாக்குதல் தான். எப்படியும் ஈரான் எங்களை தாக்குவாங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்க வந்துட்டு பேம்பேட்டிவ் ஸ்ட்ரைக்குன்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரைக் நடந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே போய் பங்கருக்குள்ள சேர்ந்துக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. அமெரிக்கா அவங்களோட விமானப்படை பயன்படுத்தி ஆபரேஷன் எபிக் பியூரின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் அதிபர் தாக்குதலுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட்ல கமெனி கொல்லப்பட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அப்போ யாருமே அதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ஈரான் ஸ்டேட் மீடியா ஒன்று கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கமெனி கொல்லப்பட்டாருன்னு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் எல்லாருமே நம்பியிருக்காங்க. கமெனி மட்டும் இல்லை, அவரு கூட சேர்ந்து ஒரு சில பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. கமெனியின் பையன் கொல்லப்பட்டிருக்காரு. கமெனியின் அட்வைசர் அலி ஷம்கானியும் கொல்லப்பட்டிருக்காரு. ஐஆர்ஜிசியோட கமாண்டர் முகமது பொக்பூரி அவரும் கொல்லப்பட்டிருக்காரு. ஈரானும் பதில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் மற்றும் யுஎஸ் பேசஸ் எல்லாமே வந்துட்டு தாக்கியிருக்காங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவங்களோட வான்பரப்பை மூடி இருக்காங்க. ஈரான், ஓமன், யுஏஇ, கத்தார், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஃபுல்லா அவங்களோட வான்பரப்பை மூடி இருக்காங்க. எந்த ஃபிளைட்ஸும் அந்த பக்கமா போகாது, சுத்திட்டு தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள் ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டர் கால் பண்ணி பேசியிருக்காரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களை தாக்கிட்டாங்க, இங்க வந்துட்டு ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்குது, பதில் தாக்குதல் நாங்க தொடங்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஷ்யாவின் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, உடனே நாங்க வந்துட்டு ஐநா சபையை கூட்டுறோம்னு சொல்லியிருக்காரு. ஈரான் மட்டுமே ஐநா சபையை கூட்டணும்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அரபு நாட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஐநா சபையை கூட்டி இந்த போரை வந்துட்டு நிறுத்தணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. ஏன்னா ஈரான் நடத்தின ஸ்ட்ரைக்ல வந்துட்டு அரபு நாடு எல்லாமே வந்துட்டு சேதம் அடைஞ்சிருக்குது. அதனால வந்துட்டு அவங்களும் அது ஒரு ஐநா சபையை கூட்டியே ஆகணும்னு ப்ரொபோசல் இன்னும் வச்சிருக்காங்க. இந்த ஐநா சபை வந்துட்டு 2ஆம் உலக போருக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐநா சபை. எதுக்குனாக்க, இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி உலக போர் வந்துட்டு நடக்கவே கூடாதுன்றதுனால ஐநா சபையை உருவாக்குனாங்க. ஆனா அந்த ஐநா சபை எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குது, இருந்தாலும் போர் நடந்துட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ரஷ்யன் உக்ரைன் போர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் போர், இப்போ இது ஸ்டார்ட் ஆயிருக்கு, இஸ்ரேல் ஈரான் போர் வேற. எதுக்குதான் அந்த ஐநா சபை இருக்குன்னே தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னதான் பேச போறாங்க ஐநா சபையிலன்ட்டு. கமெனியின் மறைவுக்கு ஈரான் முழுவதும் 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. 7 நாள் வந்துட்டு பப்ளிக் ஹாலிடேஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் ஈரான் அரசு என்ன பண்ண போறாங்கன்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களை மேலும் அறிய நமது MV ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.